Taste the Daily. புதுச்சேரியில் ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று போலீசாரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நேரடியாக காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு சென்று சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்று நடைபெற்றது. இது இப்படிப்பட்ட மிரட்டல் என்பது புதுச்சேரி காவல்துறைக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தலைகுனிவாகும். ஒரு காவல் நிலையத்திலே போய் காவல் நிலைய அதிகாரிகிட்டே ஒரு வழக்கு சம்பந்தமா லஞ்சம் கேட்பது, குடுக்கலாம் நீ உங்களை நான் பிரச்சனை இழுத்து விட்டுருன்னு அவ்வளவு ஒரு தைரியமா போய் சொல்லது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது காவல்துறைக்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். ஈரோடு மாவட்ட ஆவினில் அதிகாரிகள் துணையுடன் பாலில் தண்ணீர் கலப்பது தொடர்பாக ஊழியர்கள் 2 பேசும் ஆடியோ வெளியான நிலையில் ஆவினில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் தண்ணீர் கலப்பது ஒரு பகுதிதான் எனவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது ரகசியமாக நடைபெற்ற இந்த பாலில் தண்ணீர் கலப்பது என்பது அந்த ரங்கசாமி என்ற ஒரு விரிவாக்க அலுவலரிடம் பாலில் தண்ணீர் கலந்த ஒரு சொசைட்டியினுடைய செயலாளர் பேசுவது ஆடியோ வெளியாகியுள்ளது. இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்களே, அதை போல ஊழலின் ஒரு பகுதி தான். இது மாதிரி பல சொசைட்டிகளில் நடக்கிறது. குறிப்பாக ஐயம்புதூர் சொசைட்டியில் மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா விவசாயிகள் பணம் திருடப்படுகிறது.